जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम जय श्रीல ரூப ரகுநாத கருணம் ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவாத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவாத் பிரணாம் பிரபு. எல்லாருக்கும் தண்டவாத் பிரணாம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா பக்தி விருஷா தொடர்ந்து பக்தி விருஷா. ஹரே கிருஷ்ணா மதஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பக்தி விருஷா என்ற வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் தலைப்பு வந்து என்னதுன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னதுன்னா பக்தி விருஷால இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா the essential principle for continue spiritual life. அதாவது பக்தி பாதைய தொடர்ந்து நம்ம வந்து உற்சாகம் வர்றதுக்கு இல்ல தொடர்ந்து நம்ம பயணம் பண்றதுக்கு நமக்கு வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் பக்தி பாதையில. இது ரொம்ப முக்கியமான டாபிக். திருப்பி கேட்டுங்க. தலைப்பு வந்து என்னதுன்னா, பக்தி பாதையில நம்ம தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லா கடைசி வரைக்கும் நிரந்தரமா வருவதற்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னது, நம்ம எந்த விஷயத்த கடைபிடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே வந்து ஆர்டிக்கல்ல இருந்து நான் எடுத்து பேசுறது. சும்மா வந்து ராதாயம் பிரபு வந்து கற்பனையில உட்காந்து எழுதுற கிடையாது. எல்லாம் வந்து ஆர்டிக்கல், சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய புதஞ்சு கிடக்குது. அதெல்லாம் எடுத்து தமிழ்ல நான் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள விஷயத்துல நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்து எப்படி நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம வந்தோம். உதாரணத்துக்கு உங்களோட அனுபவங்கள் சொல்லலாம், ஒரு 2-3 பேர் சொல்லலாம். எப்படி நீங்க கிருஷ்ண பக்திக்கு வந்தீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவா, இல்ல நான் பிறக்கும் போது டிவோட்டியா, இல்ல வந்து நான் இப்படி பார்த்து ஒரு 2-3 பேர் உங்களோட அனுபவம் சொல்லுங்க. எப்படி ஷார்ட்டா சொல்லுங்க. நீங்க எப்படி நீங்க கிருஷ்ணா பக்திக்குள்ள வந்தீங்கன்னு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் என்னோட வாழ்க்கையை கேட்டீங்களாக்கா, எனக்கு வந்து அப்ப வந்து கிருஷ்ண பக்தியில சுலபமா சொல்றேன். இப்ப மாதாஜி தான் அங்கன்னா போனா சர்வீஸ்ல போனா கிருஷ்ணா படம் வந்து வாங்கி வாங்கி விற்பாங்க வீட்டுல. ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா. அப்ப ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரு எங்க அவங்க தம்பியோட கூட்டாரு. அப்ப அவர் கேட்டாரு, கிருஷ்ணா படம் நிறைய வச்சிருக்கீங்களா, வாங்கி வந்து எப்படி கிருஷ்ணா எப்படி போய் சென்டருக்கு? அப்ப அவங்க சொன்னாரு, இவங்க சொன்னாங்க எனக்கு சென்டரே தெரியாது எங்க இருக்குன்னு. அப்ப அவர் சொன்னாரு, வீட்டு மணிக்கு ஆளை வச்சுக்கிட்டு எங்க தேடி எடுத்தீங்க? முன்னுக்கு என் வீட்டு முன்னுக்கு தான் ஒரு பக்தர் இருந்தாரு. அப்புறம் அவர் மூலியமா தான் அப்புறம் சென்டர் தேடி அப்படிதான் போன முடியும். போட்டோ மூலியமாக நீங்க பக்தரா மாறி இருக்கீங்க. பக்தர். ஓகே, வெரி குட் பிரபு. வேற வேற யாராச்சும் டக்குன்னு உங்க அனுபவம் தானே, நம்ம என்ன பெரிய பரிச்சயம் நம்ம கேட்க வரோம். ஜஸ்ட் உங்க அனுபவம், எப்படி நீங்க கிருஷ்ண பக்திக்குள்ள வந்தீங்க, கிருஷ்ண பக்தி எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆனிச்சு, ஜஸ்ட் சொல்லுங்க, ஷேர் பண்ணலாம். யாரும் ஒன்னும் நினைச்சு மாட்டாங்க, சொல்லலாம். Krishna Prabhu, through a working colleague, Prabhu. ஓ, working colleague கூடிய எங்க 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 மதஜி நீங்க இருக்கீங்க? Where you stay மதஜி? Penang, Prabhu. ஓ, Penang. Penang Highland மதஜி. ஆமா, yes. Then you மதஜி எந்த temple? Which temple you go மதஜி first time? To do first time I go Kunchi Bihari temple, Penang Road. Okay, Kunchi Bihari. Then ISKCON எந்த ISKCON first enter மதஜி? Which ISKCON? Because the ISKCON was there only. After that, yeah. Botanical Garden. Yeah. Yes, மதஜி. Yes. Yes, Prabhu. Okay, by வந்து company colleagues கூட இல்ல மதஜி? Yes. Yes, நல்ல ஆல்மோ. Very good. Thank you மதஜி. வேற last one. Hare Krishna Prabhu. ரெண்டு பேரும் ஒரு வேளை கேட்போம். டாமே சொல்லுங்க மதஜி. நான் வந்து ISKCON இதுக்கு வந்து ஒருத்தவங்க ஊதுபத்தி வைக்க வந்தாங்க வீட்டுக்கு. அப்படி போடுங்க அருவால. கரெக்ட். இப்படிதான் நிறைய பேர் இப்படிதான் வருவாங்க. அப்படியே ஊதுபத்தி அவங்க ISKCON உள்ளவங்க முன்ன வந்து ஐயா கோயில சாமி கும்பிட வருவாங்க. நாங்களும் போவோம் பாருங்க. ஓகே. அவங்க சாமி எல்லாம் பாக்குவாங்க.
ஓகே. அப்புறம் ஊதுபத்தி வச்சுட்டு இருக்கோம். கேட்டா மத்தடி நீங்க வந்து எப்படி அப்படி நீங்க யாரு இப்படி இருக்கீங்க? முன்ன ஐயா கோயில்ல சாமிலாம் பார்ப்பீங்களே! இப்ப எப்படி இது என்ன ஹரே கிருஷ்ணாவா? அப்படின்னு கேட்டேன். அதோட வாங்க வீட்டுக்கு வந்து தண்ணி எல்லாம் குடுத்து, குடிச்சிட்டு ஒரு கதையா சொன்னாங்க பிரபு. அப்ப அந்த கதையில மனசு மாறிடுச்சு. இல்ல அத கேட்டுட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் இறந்து 3வது வருஷம் திதி. அப்புறம் அந்த ஒருத்தர் திதி செய்றவரு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணோனயும் அப்ப அவங்க கேட்டாங்க, "என்ன?" நான் சொன்னேன், "எங்க வீட்டுக்காரர் ஒரு திடீர்னு." "அங்கலாம் ஒண்ணும் செய்ய வேணாம். காச போட்டு பேசாம பொத்தானிக்கா கார்டனுக்கு வாங்க. திதி அங்க செய்ங்க. உங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து யமராஜாட்டேருந்து விடுபட்டுருவாரு. நீங்க அங்க வந்து செய்யுங்கன்னு" சொன்னாங்க. அப்படியே அப்படியே நீங்களும் வந்து திதி முடிஞ்சோம் நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்படியே அங்க போயிட்டு வந்து நான் கனவு கண்டேன் பிரபு. எங்க ஹஸ்பண்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. அப்ப நீங்க வந்து அந்த மாதாஜி ஊதுபத்தி வித்தாங்கல்ல, ஆ, ஒரு 50% நன்றி சொன்னாலும், இன்னொரு 50% உங்க கணவருக்கு நீங்க சொல்லணும். ஆமா. அது ரைட்டு தான். அவர்ட்ட வேண்டுவேன் பிரபு எப்பயுமே. அவர் இறந்ததுலேருந்தே உட்கார்ந்துட்டு வேண்டுவேன். எந்த உண்மையான கடவுள் எனக்கு காட்டுங்க, காட்டுங்கன்னு. அவர் வழியா தான் வந்துச்சு பிரபு. ஆமா, ஆமா. கண்டிப்பா உங்க கணவருக்கு வந்து அடுத்த வாட்டி திதி இப்ப ஏதாச்சும் அமாவாசை வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரசாதம் வைங்க. சந்தோஷப்படுவாரு. இல்ல பிரபு, நான் வந்து அவரோட ஆஸ்திய கரைக்க போனேன். அப்ப குரு மகாராஜ் எமனிக்கே தான் உட்காந்துட்டு கேட்டாரு, யாரோடன்னு கேட்டாரு. ஹஸ்பண்டோடன்னு சொன்னேன். எப்ப இறந்தாருன்னு கேட்டாரு. அது 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு, "ஓ இல்லப்பா, சரி பரவாயில்ல." அப்புறம் சொன்னாரு, "கவலைப்படாத. அவரு இந்த பூமிக்கு பிறந்த கையோட கொஞ்ச நாள் சென்று ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவாரு. நீ அதை பத்தி கவலைப்படாத" அப்படின்னாரு. ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல. நல்ல ஊதுபத்தி மூலியமா. சொல்லுங்க ஹரி பிரபு. யங் ஜெனரேஷன் பிரபு. பிரபு. போன வருஷம் வந்து நான் முன்ன வந்து மகாவிஷ்ணு தான் பிரபு கும்பிட்டேன். மகாவிஷ்ணு வெரி குட். அவருதான் கும்பிட்டேன். ஆனா இஸ்கான் பத்தி தெரியும். ஆனா அது என்னது, எப்படி, எதனால பிரபுபத ஏறதுன்னு தெரியாது பிரபு. சோ போன வருஷம் பாபா சென்டருக்கு போகும்போது அங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் செய்வாங்க. சோ போன வருஷம் நார்மலா தான் செஞ்சாங்க. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, போன வருஷம் இந்த நாமம் இருக்குல்ல பிரபு, அது வந்து வச்சு விட்டாங்க எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே வச்சு விட்டு அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி வைக்கிறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு ஒரு ஈர்ப்பு, கிருஷ்ணர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படிதான் நானே சொந்தமா வந்து சர்ச் பண்ணி இஸ்கான்னா என்னது, பிரபுபாதர்னா யாரு அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சேன் பிரபு. ஸோ தடவை அங்க பக்கத்துலயே உள்ள ஒரு இஸ்கான் வீட்லயே வச்சிருக்காங்க, இஸ்கான் சென்டர். ஸோ அவங்க நம்ம போனேன். அப்புறம் அவங்க வந்து பிரபுபாதரை பத்தி அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பிரபுபாதருடைய நினைவு நாள் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பத்தி சொன்னாங்க. அதுல இருந்து நானே சொந்தமா படிக்க ஆரம்பிச்சேன் பிரபு. அதுல இருந்து தான் பிரபு. வெரி குட்ல பிரபு. அப்ப வந்து நீங்க உங்களை கொண்டு வந்தது வந்து அந்த ஜென்மாஷ்டமி வந்து பாபா சென்டர்ல கொண்டாடும் போது அங்க இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமா ஆமா பிரபு. ஓகே 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 வெரி குட் பிரபு. வேற யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் மைக் வந்தாங்க போல. ஓகே சரி. அப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஈர்ப்புனால வந்திருப்போம் நம்ம. ஓகேவா? சில பேர் வந்து வாட்டி வந்து என்ன ஐயா இப்படி நடக்குது வந்து கொஞ்சம் பிடிக்காம போய் அப்ப திருப்பியும் வந்து பிடிச்சி திருப்பியும் வந்து வரவங்க இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு வாட்டி வந்து அப்படியே வந்து கிளம்பி போறவங்க இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு வாட்டியே பிடிச்சி போய் திருப்பி தொடர்ந்து வரவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரிகள் இருக்கிறாங்க. சில பேர் வேடிக்கை பார்க்க வந்து அதுக்கப்புறம் பக்தரா வந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடியன் ராதாஜோன்தாஸ். இப்ப நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கலாம்னு போய் கூட்டாளி கூட்டு போனாரு. சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம் போகும்போது அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம தலையில நம்மளுக்கு எல்லாம் எழுதிருக்கும்ல. ஓகே இந்த டைம்ல நம்ம வரணும்னு சொல்லி எல்லாமே எழுதிருக்கோம். கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுக்குறுத்தின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப ஏதோ ஒரு காரணம் நம்ம உள்ள வந்துட்டோம். ஓகேவா? இப்ப கேள்வி வந்து என்னதுன்னா, இன்னைக்கு டாபிக்கோட ஏன் அதை கேட்டேன்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து தவம் இருந்து நம்ம எல்லாம் வந்து கிருஷ்ண பக்திக்கு நம்ம வரல. ஓகேவா? ரொம்ப ஈஸியா நம்ம வந்துடும். ஒரு கூட்டாளி கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம். ஜஸ்ட் வந்து ஓகே சம்திங் ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கோம், இல்ல பிரசாதம் கிடைச்சிருக்கோம், இல்லைன்னா வந்து கூட்டாளி இல்லைன்னா ஹஸ்பண்ட் இல்ல பிறக்கும் போதே வந்து ஃபேமிலி வந்து டிவோட்டி ஃபேமிலி இருந்திருப்போம். ஓகேவா? ரொம்ப வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணி எனக்கு கிருஷ்ண பக்தி வரணும்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம இல்லை. மோஸ்ட் ஆஃப் த நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனோ ஒரு பாதுகாப்போ சம்திங் அந்த மாதிரி வந்து
நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம வந்துட்டோம் நம்ம. ஆனா இப்ப எங்க வந்து இப்ப இந்த டாபிக் வந்து இந்த டாபிக் என்ன பேசுதுன்னா, இப்ப எங்க வந்து பிரச்சனைனா, இந்த கிருஷ்ண பக்தியை வந்து இந்த கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை வந்து இந்த ஹரே கிருஷ்ணா அந்த 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 லைஃப் வந்து கிருஷ்ண பக்தி வாழ்க்கை வந்து இது நம்ம வந்து கண்டினியூ பண்றது கடைசி வரைக்கும் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. ஓகேவா? இப்ப வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல நம்ம வரும்போது நம்ம வந்து நிறைய வந்து பயங்கரமா என்ன வந்த புதுசுல வந்து நம்மளுக்கு இதுக்குள்ள வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. அப்ப சில பேர் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஓவர் என்தூசிசமா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் வந்து அண்டர் கிரவுண்ட் ப்ளே பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, என்ன நடக்கும் பார்ப்போம், பிறகு நம்ம எதுவும் செஞ்சு தப்பாயிருச்சுன்னா அந்த மாதிரி இப்போ 2 கேட்டகரி இருப்பாங்க. ஆனா போக 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 நல்ல உற்சாகம், ஓகே நல்லா இது பண்றாங்கன்னு நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய வந்து நம்மளுக்கு உங்க பிரச்சனைகள் வரும், நிறைய வந்து சில முகசுளிப்பு வரும், சில சமயத்துல வந்து கருத்து வேறுபாடு இருக்கும், சில கான்ஃபிளிக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப திருப்பியும் வந்து ஏன்டா நம்ம வந்து இவங்க அப்படி பேச பேசாம நம்ம வெளியிலே இருந்துக்கலாம் போல, இப்படி ஒரு கட்டம் நம்ம தோணும். அப்ப இப்படி இருக்கும். கிருஷ்ண பக்தி இஸ் த லாஸ்ட் நம்மளுக்கு ஜேர்னி, கடைசி பாதை, கடைசி என்ன சொல்றது ஒரு பயணம் கிருஷ்ண பக்தி தான் நம்மளுக்கு. இந்த கிருஷ்ண பக்திக்கு இந்த ட்ராக்ல இந்த ஆத்மா ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து இந்த லோகத்தை விட்டு வெளியாகிறதுக்கு கண்டிப்பா வந்து வழி பிறந்துடும். அது எந்த வகையான சந்தேகம் கிடையாது, எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. டெஃபினட்டா நம்ம வந்து பகவான் போய் சேர்ந்துருவோம். ஆனா அது வந்து இந்த பிரிவுல நம்ம போய் சேர போறோமா, இல்ல நம்ம செய்யக்கூடிய பயிற்சியில் இருக்கு. நம்ம அடுத்த பிரிவுகள் நம்ம இந்த பிரிவுல வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டு திருப்பி அடுத்த பிரிவுல வந்து நம்ம வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ண போறோமா சொல்லி, அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில, அந்த ப்ராசஸ்ல, அந்த 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 என்ன சொல்றது, அந்த அந்த நம்ம வழி நடத்துறதுல தான் இருக்கு. இப்ப புரியுதா? இப்ப கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இதை கண்டினியூ பண்ற இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஆன்மீக வாழ்க்கை கண்டினியூ பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இத மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. சேலஞ்சுன்னு என்ன சொல்லுவாங்க? சேலஞ்ச் என்ன சொல்லுவாங்க? ஹரிபுரம் என்ன சொல்லுவாங்க? சேலஞ்ச் என்ன சொல்லுவாங்க? ஒரு சவால். சவால் என்ன சொல்லுங்க? ஒரு போராட்டம் பிரபு. போராட்டம் சொல்லலாம், சவால் சொல்லலாம். நிறைய சவால்கள் இருக்கு இதுக்குள்ள. ஓகேவா? அப்ப இந்த சவால்கள் எப்படி எதிர்நோக்க போறோம்? இதுல நமக்கு வந்து நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய மூளையில இதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்குதா? ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னா நான் வந்து ஒரு டாபிக் எடுத்து வருது பாத்தீங்கன்னா, இப்ப காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி இருக்கக்கூடிய சில சிச்சுவேஷன்ல வச்சுதான் நான் ஒரு டாபிக் ஆர்டிகல்லாம் தேடி நான் எடுத்து வரேன். ஓகேவா? அப்ப இதுல நம்ம வந்து தெரிய போது, இதுல நம்ம தெரிஞ்சுக்க போது வந்து என்னதுன்னா, நம்ம இந்த கிருஷ்ண பக்திய எப்படி நம்ம வந்து படிச்சவருக்கு வாழ்க்கை கண்டினியூ பண்றது. அதுல முதல் பிரின்சிபல் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆச்சாரியர்கள் சொல்றத நம்ம வந்து as it is உள்ளபடி ஃபாலோ பண்ணணும். நம்ம ஜஸ்ட் ஃபாலோ as it is இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டிக் டு குட் அசோசியேஷன். நல்ல அசோசியேஷன், நல்ல வந்து சத்சங்கம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு நல்ல சத்சங்கம் வந்து இல்லை என்றால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் காரணம் என்னன்னா, நல்ல சத்சங்கம் இல்லைன்னா, நல்ல சாது சங்கம் இல்லைன்னா, நம்ம வந்து ஆச்சாரியர்கள் பரம்பரைகளோட வரக்கூடிய அந்த குரு பரம்பரையோட சிஸ்டத்தோட நம்ம வந்து அந்த அவங்களோட மூட்ல கனெக்ட் பண்ணி அந்த அசோசியேஷன் நம்ம வரலன்னா என்ன நடக்கும்னா, நம்பர் 1 வந்து என்னதுன்னா, ஏற்கனவே நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம குரு பரம்பரை அவங்களோட மூட்ல கனெக்ட் பண்ணல, நல்ல ஒரு குட் அசோசியேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு முதல் விஷயம் என்ன நடக்கும்? யார் சொல்ல முடியும்? நம்ம குட் அசோசியேஷன்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? போலோ சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாம போயிருமா பிரபு? ஓகே, நம்பிக்கை இல்லாம போகும். ஓகே, இப்ப நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கனால வந்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த நம்பிக்கை வந்து ஒன்னும் வளராம போகும். ஓகே, ஒண்ணுன்னு வேற. ஹரிகிருஷ்ண பிரபு, பக்தியில உற்சாகம் இருக்காது. பக்தியில உற்சாகம் இருக்காது. பக்தியில உற்சாகம் இருக்காது. எஸ், உற்சாகம் குறையும். வெரி குட், நல்ல பாயிண்ட். உற்சாகம் குறையும். வேற. கிருஷ்ணா பிரபு, சரியா ஜெபம் பண்ண மாட்டோம் பிரபு.
ஓகே, சரியா ஜெபம் பண்ண மாட்டோம். ஓகே, நல்ல பாயிண்ட். அதுவும் முக்கியமானது ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. பிரபு சொல்லுங்க. குழப்பம் உண்டாகும் பிரபு. குழப்பம் உண்டாகும். குழப்பம், டவுட் உண்டாகும். சரி, ஓகே, வெரி குட். வேற 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 முக்கியமான விஷயம் என்ன நடக்கணும்? இதெல்லாம் நடக்கும். பக்தியில நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிறோம். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து பக்தியில வந்து நம்ம வந்து சரியான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணல. உதாரணத்துக்கு வந்து வச்சுங்க, 4 கோட்பாடு கடைப்பிடிக்க சொல்றாங்க. 4 கோட்பாடுகளை சரியா கடைப்பிடிக்கல. ஓகேவா? 4 கோட்பாடுகள் வந்து என்னது? மது, மாது, சூது, புலால். நான் மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ், நான் கேம்பிளிங். இது இருக்கு. தென் அடுத்த பிரின்சிபல் வந்து என்னது? நம்ம வந்து சாண்டிங் பண்ணணும். ஓகேவா? அது நம்ம பண்ணல. ஓகே வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து அசோசியேஷன், அதாவது வந்து டிவோட்டி அசோசியேஷன், பக்தி சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரு கூட அசோசியேஷன் பண்றோம், யாரு கூட சட் சங்கம் எடுக்கிறோம், யாரோட அந்த அசோசியேஷன் நம்ம எடுத்துருக்கோமோ அவங்களுடைய அந்த டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து நிறைய உதாரணத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னா விரதங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்ப வந்து ஒண்ணுன்னு வச்சுங்க, அவர் சில விஷயங்கள் வந்து ஆச்சாரியர்கள் புறப்பாக சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு குடும்பஸ்தர்னா இப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரினா இப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுனா இப்படி இருக்கணும், ஒரு ஆணுனா இப்படி இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். பெண்களை வந்து வைஷ்ணவிய நம்ம வந்து மதிக்கணும், ஆண்களை வந்து நீங்க வந்து வைஷ்ணவரா நீங்க மதிக்கணும். அப்ப பக்தர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல் நிறைய இருக்கு பாருங்க. கோயில எப்படி நடந்துக்கணும், விக்கிரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஒரு ஃபெஸ்டிவல்ல எப்படி நடந்துக்கணும், ஒரு பக்தர்கிட்ட இன்னொரு பக்தர் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி பல நிறைய இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல் இருக்கு. அப்ப இந்த பிரின்சிபலை நம்ம எல்லாம் கேட்டுட்டு, சே இதெல்லாம் வந்து சும்மா வந்து ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கு, அப்படி பண்ற மாதிரி இருக்கு, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நினைக்கும் போது தேன் நம்ம வந்து அந்த எசட்டிஸ் அந்த உள்ளதை உள்ளபடி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா மனசுதான் இப்ப 2-3 வாட்டி அதான் பேசிட்டு இருக்கேன். மனசு பத்தி தான் பேசினேன். நேற்று கூட தான் பேசினேன், அன்னைக்கு கூட லாஸ்ட் சிசி கிளாஸ் கூட. மனசு வந்து என்ன ஆயிரும், மனசு வந்து இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன ஆகும், கிருஷ்ண பக்தியில நமக்கு வந்து அந்த உற்சாகம் குறையும். சொன்ன உற்சாகம் குறையும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சேம் டைம் அலட்சியம் ஏற்படும், கேர்லெஸ். ஹரிபுரு ரைட் டவுன். கேர்லெஸ் ஏற்படும். அந்த என்ன சொல்லுவாங்க, அலட்சியம் ஏற்படும். இதெல்லாம் என்ன இது பண்ணிட்டு, ஏன் டீ காஃபி குடிச்சா பகவான் வந்து நம்மள வந்து கொட்டிடுவாரா? ஏன்னா நம்ம வந்து கேம்பிளிங்க வந்து கொஞ்சோன்னு விளையாண்டா பகவான் இது பண்ண முடியாது. சாண்டிங் நீங்க பண்ணலாம், நாளைக்கு வந்து கந்தி பண்ணிட்டா ஓகே, சாண்டிங் வந்து நம்ம கந்தி பண்ணலாம், நம்ம வந்து என்ன சொல்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், இன்னைக்கு முடியல நாளைக்கு பண்ணலாம். ஆனா சம் ரீசன் இருக்கு. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இல்ல நீங்க ரொம்ப சேவை இருக்கீங்க, ஒரு வாட்டி அந்த மாதிரி பரவாயில்ல. பட் வந்து அதுவே ஒரு பழக்கமா, அதுவே ஒரு அட்வான்டேஜ் நம்ம பண்ணிடக்கூடாது. அந்த அன்னைக்கு மேல அந்த அன்னைக்கு முடிக்கணும். அப்ப இந்த மாதிரியான நீங்க வந்து நம்ம வந்து நிறைய கேர்லெஸ் இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய வந்து பிரின்சிபலை வந்து நம்ம நிறைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாம போகும்போது நம்ம கிருஷ்ண பக்திய ஜஸ்ட் வந்து 2 வகையாக நம்ம பின்பற்றுவோம். ஒண்ணு கிருஷ்ண பக்தி விட்டு நிரந்தரமா வெளியாயிருவோம், இல்ல கிருஷ்ண பக்தி என்ற பேர்ல திலக்கு போட்டிருப்போம், கட்டியமலை போட்டிருப்போம், எல்லாம் போட்டிருப்போம். ஆனா வெளியில் டிவோட்டியா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள மனதளவுல நம்ம டிவோட்டியா இருக்க மாட்டோம். அந்த கிருஷ்ண பக்தி விட்டு வெளியே போறாங்களே அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதே கேஸ் நம்மளுக்கும் நடக்கும். அவங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நம்ம நிலைமை, நம்மளுக்கு நிலைமை அதே நிலைமை தான். நம்ம ஜஸ்ட் ஒரு டிராமா மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட கிருஷ்ண பக்திய நம்மள வந்து கண்டினியூ பண்ணாம விடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னது, அலட்சியம், கேர்லெஸ் அண்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்றது, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுல. அப்ப நம்மளுடைய பேட் கர்மா, நம்மளுடைய கெட்ட கர்மானால, நம்மளுக்கு பாஸ்ட் சில முந்தைய பீரியட்ல ப்ரீவியஸ் பர்த்ல இருந்த சில கர்மானால நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில சம் ப்ராப்ளம் வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய கர்மா நம்ம செய்த செயல்கள் வச்சு கண்டிப்பா பகவான் வந்து நம்மளுடைய துன்பத்தை, நம்மளுடைய கர்ம வினைகளை குறைப்பாரு. ஆனா வந்து அது என்ன பண்ணுவாரு, நிறைய வந்து ரொம்ப சின்னதாக்கி நம்மளுக்கு ஸ்பூன்ல கொடுப்பாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நானு. ஓகேவா? நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அந்த பிரச்சனைகளை படி பார்த்தா நம்ம இன்னும் பல பிரிவுகள் எடுத்து ஒன்றும் கஷ்டப்படணும். ஆனா பகவான் என்ன பண்ணுவாரு, இப்போ வந்து ஒரு மில்க் இருக்கு, ஒரு பால் இருக்கு, அந்த பாலை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணும் போது அது அப்படியே வந்து திக்காயிரும், அப்படியே சுண்டி போயிடும். அப்ப சுண்டி போனோம்னா அந்த பால் வந்து அப்படியே ரொம்ப குவான்டிட்டில இருந்து குறைவான குவான்டிட்டிக்கு மாறிடும். அதே போல என்ன நடக்கும், நம்மளோட பேட் கர்மா வந்து நம்ம நிறைய இருக்கு, நிறைய பல வகையான பாவங்களும் செஞ்சிருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த கர்ம வினைகளை என்ன பண்ணுவோம் பகவான், நம்ம கிருஷ்ண பக்தி வந்தோடனே அது வந்து
குறைச்சு நம்மளுக்கு வந்து சில சில துன்பம் கொடுப்பாரு. அந்த மாதிரி சில துன்பங்கள் நம்மளுக்கு வரலாம். அது குடும்பத்துல வரலாம், பக்தருக்குள்ள வரலாம், அது பிசினஸ்ல வரலாம், கம்பெனில வரலாம், உடம்புல வரலாம், இயற்கை மூலியமா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அந்த துன்பங்கள் வரலாம். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா, பிறகு வந்து கவனக்குறைவாக நம்ம இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம், பிறகு வந்து பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி துன்பம் வரும்போது நம்ம அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன நடக்கும்? விட்டுட்டு போயிருவோம். எஸ், ஒண்ணு பகவான் விட்டு போயிருவோம், இல்லைன்னா பகவானை பார்த்து நம்ம குறை பேசுவோம். நம்ம பெரிய வந்து நம்ம வந்து ஒழுங்கான பக்தர் மாரி பகவான் பத்தி உனக்கு என்ன இவ்வளவு விளக்கம் போட்டேன், உனக்கு இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த சினிமாவில் பார்த்த டைலாக்லாம் இருக்குல்ல, அந்த டைலாக்லாம் எடுத்து பேசிட்டு இருப்போம். ஏய் உனக்கு என்ன, உனக்கு நான் விளக்கு போட்டேன், உனக்கு டொனேஷன் கொடுத்தேன், உனக்கு நான் அது பண்ணேன், உனக்கு இது பண்ணேன், என்னைய வந்து நீ காலை வாட்டி என்னை நம்பிக்கை தூக்கம் பண்ணிட்டியே, அப்படி இப்படி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடும் நம்ம. காரணம் என்ன? காரணம் என்ன ஹரிபிரபு சொல்லுங்க. டூ திங்ஸ் என்னது அது? அலட்சியம் and உற்சாகம் இருக்காது. அலட்சியம், கேர்லெஸ் and another one. பாருங்க bro, இப்பதான் சொன்னேன் நானு. பிரின்சிபல் the rules and regulation ஃபாலோ பண்றதுல டூ திங்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம போகும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்? தென் நம்ம வந்து வீக் ஆகிட்டே வரும். வீக் ஆகுறதுன்னா வந்து எப்படி? வெளியில நம்ம வந்து பிச்சைக்காரன் மாதிரியோ இல்ல உடம்புல வந்து எலும்பா அந்த மாதிரி வீக் இல்ல, சட்ட துணியெல்லாம் கிழிஞ்சு போய் அந்த மாதிரி வீக் இல்ல, நல்லா நம்ம பயங்கரமா இருப்போம். ஆனா ஸ்பிரிச்சுவல் பவர், ஆன்மீக பலம் வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். தென் எந்த வகையான ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பகவானை பிளேம் பண்ணிடுவோம். ஏன் பகவான் விட்டு வெளியே போனா என் ப்ராப்ளம் வராதா? பகவான் விட்டு வெளியே போனாலும், பகவான் விட்டு போனாலும், எங்க போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். இந்த கிருஷ்ண பக்தியை வந்து தலை முழுங்கிட்டு ஐயோ இதோடப்பா விட்டு வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே போயிட்டா உங்களை வந்து மாலை போட்டு வரவேற்று உங்களுக்கு வந்து தாம்பாள் தட்டுல வந்து ஆரத்தி எடுத்து வாப்பா மாயாதேவி சொல்லுவாங்களா? உனக்கு இன்னையோட உனக்கு வந்து எந்த வகையான ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நோ. அதுக்கு மேல ஒன்னும் அடி பயங்கரமா அடி விடுவோம். அப்ப நம்ம கிருஷ்ணா பக்தியில வந்து நம்ம வீக் ஆகுறதுக்கு மெயின் காரணம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரின்சிபல், த ரூல்ஸ் ரெகுலேஷன் எஸ்டிடிஸா ஃபாலோ பண்றதுல எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாத்துலயும் நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்துறது. அங்க புக்ல ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஆச்சாரம் ஒண்ணு சொல்லியிருப்போம், நம்மளா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நம்மளா ஒண்ணு பண்றது. அது அப்படி பண்ணுனா அது அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணாம இப்படி பண்றது, இது இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலான்னு. அதனால நம்மளுக்கு வந்து குரு மகாராஜ்கள் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எனி டவுட் இருந்தா நம்ம கேட்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப குட் அசோசியேஷன் கிடைக்குதோ, நல்ல சட்சங்கம் கிடைக்குதோ, நல்ல பக்த சங்கம் கிடைக்குதோ, நல்ல சாது சங்கம் கிடைக்குதோ, தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து நல்ல உற்சாகம் பண்ணணும். இந்த கிருஷ்ண பக்தி நல்லபடியாக நான் பண்ணணும். இந்த கிருஷ்ண பக்தியில வந்து நான் சீரியஸா கடைபிடிக்கணும். இந்த கிருஷ்ண பக்தி சும்மா வந்து இந்த சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி அந்த மாதிரி கிடையாது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தத்துவ விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய புரிஞ்சுக்கணும். இந்த எடுத்த பிறவி நான் மனசு பிரிய வந்து இந்த ஒரு பிறவி கண்டிப்பா நான் வந்து இந்த இறந்த பிறகு பகவான் லோகத்துக்கு போகணும். நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் இதுக்கு முன்ன, ஆனா இனி வந்து நான் வந்து நல்லபடியாக உற்சாகமா இருந்து பகவான் சேவை செய்யணும். யாரு என்ன பண்ணாலும் சரி, எப்படி எது நடந்தாலும் சரி, நான் வந்து கிருஷ்ண பக்தி நான் வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்து பண்ணுவேன். இந்த உலகத்துல வந்து எனக்கு எனக்கு சம்பந்தமான சில உறவுகள் மறைஞ்சிட்டாலோ இல்ல இறந்துட்டாலோ அதெல்லாம் ஒண்ணு எல்லாமே கடந்து போகும். தொடர்ந்து வந்து நான் வந்து கிருஷ்ண பக்தியை நான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த உற்சாகம் எப்ப கிடைக்கும்? நல்ல அசோசியேஷன், நல்ல சட் சங்கம், கூட் சங்கம் கிடைக்கும். அன்னைக்கு அந்த அசோசியேஷன் கொடுக்கறவங்க வந்து ஃபயரா இருந்தாதான் கேட்கிற நம்மளுக்கும் ஃபயர் இருக்கும். அசோசியேஷன் கொடுக்கறவங்க, சட் சங்கம் கொடுக்கறவங்க அவங்க வீக்கா இருந்தா, அங்கேயே பெட்ரி லோவா இருந்துச்சுன்னா கேட்கிற நம்மளும் பெட்ரி லோவா தான் இருப்போம். சொல்லு எப்ப முடியும், என்னத்தை பண்ணி என்ன இருக்கு, இப்படிதான் நம்மளுக்கு தோணும். நம்மளுக்கு லைட்டா கூட்டி விடுறா, லைட்டா தட்ஸ் வை எப்பவுமே உற்சாகமா இருக்கணும். உற்சாகம் எப்போ வரும்? உற்சாகம் எப்போ கிடைக்கும்? when you get the enthusiasm எப்போ கிடைக்கும்? பிரபு சங்கத்தை கேட்கும்போது பாய் சட்சங்கா ஒரு ஸ்லோகம் இருக்கு.
பக்திஸ்து பகவத் பக்த சங்க பிரஜாயதே. பக்தி எங்க வரும்னா பகவத் பக்த சங்கத்துலதான் பக்தி வளரும். அந்த பக்தி வரும்போது சும்மா வராது. பக்தி வரும்போது அந்த பக்தியோட சேர்த்து போது உற்சாகம் உற்சாகம் வரும். உற்சாகம் வந்தாதான் நமக்கு வந்து உற்சாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம். என்தூசிசம் தான் இஸ் த சிம்டம் ஆஃப் த பக்தி. அந்த உற்சாகம் வந்தாதான் நம்ம வந்து பக்தி சரியா பண்றோம்ல. நம்ம உற்சாகம் குறையுது, நம்மளுக்கு என்தூசிசம் குறையுது. ஏன் பண்ணிக்கிட்டு, ஏன் ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஏன் ஃபெஸ்டிவல் போயிட்டு, ஏன் இதை பண்ணிக்கிட்டு, எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு ப்ரோ. நல்லா ஞாபகம் வச்சுக்க, கிருஷ்ணா பக்தியில யூ cannot be used the boring the words. போரிங் என்ற வார்த்தை எனக்கு வந்து போரிங் தமிழ் என்ன சொல்லுவாங்க? போரிங் வந்து களைப்பா இருக்கா? சலிப்பு சலிப்பு சலிப்பா சலிப்பா இருக்கு. கிருஷ்ண பக்தியில நாட் போரிங் த வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸே கிடையாது. 24 hours நமக்கு சேவிஸ் நிறைய இருக்கு, நிறைய சேவைகள் இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய சாண்டிங் நிறைய இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, நம்ம வந்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கு, நம்ம அட்டெண்ட் பண்ண கிளாஸஸ் நிறைய இருக்கு. நீங்க மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட்ல பூந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல வந்து அடுத்தடுத்த கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். நிறைய இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது, நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய நம்மளை மாத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுல எங்க போரிங்ன்ற வார்த்தை எங்க இருக்கு? கிருஷ்ண பக்தியில எனக்கு யாராச்சும் போரிங்னு சொன்னாங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது வந்து எனக்கு 2 கொம்பு முளைச்சிடும் எனக்கு. போரிங் என்ற வார்த்தையே கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு எல்லா டைமும் சேவிஸ் இருக்கு. சேவிஸ் செய்யறதுக்கு இங்க ஆளு இவ்வளவு தேவைப்படுது. இங்க நம்ம போரிங்கே எனக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேது, எனக்கு டைம் போக மாட்டேது. நீங்க வாங்க, நான் அந்த மாதிரி நபர் எங்க வாங்க, என் கூட வாங்க, வாங்க. நான் சேவிஸ் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமான சேவிஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a very very serious matter. That's why we need the good association. நம்மளுக்கு நல்ல சத்சங்கம் இருக்கணும். அப்பதான் நம்மள அறிவு கண்களை திறந்து இந்த கிருஷ்ண பக்தியை பார்க்க முடியும். சும்மா வந்து நம்ம ஏனோ தானோன்னு அப்படி பண்றது இல்ல கிருஷ்ண பக்தி. தட்ஸ் வாய் நம்ம ஏனோ தானோ பண்ணோம்னா தட்ஸ் வாய் we slowly going to weak in கிருஷ்ண பக்தி. நம்ம ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டே போறோம். நம்ம வீக் ஆகிட்டே போறோம்னா சரி நம்ம கிருஷ்ண பக்தி வீக் ஆகுறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ண பக்தியில நம்ம வீக் ஆகிட்டே இருக்கோம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரபு நீங்க இருங்க பிரபு. சொல்லுங்க 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 பிரபு, சொல்லுங்க. நம்ம ஆக்டிவிட்டி குறையும். நம்ம வந்து சாண்டிங் குறையும். சாண்டிங் செய்ய மாட்டோம் ஒழுங்கா, பூஜை செய்ய மாட்டோம், எழுந்திருக்க மாட்டோம் ஒழுங்கா. அது ஆக்டிவிட்டி குறைஞ்சிச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க. டமேன் வந்துச்சு. ரமேஷ் வந்து மைக் வந்தீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம சண்டிகை தான் பிரபு, சண்டிங்க குறைச்சிருவோம். நம்ம சர்வீஸ் எல்லாம் டெம்பிளுக்கு போக மாட்டோம், சர்வீஸ் எல்லாம் குறைஞ்சிரும். படிக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம் பிரபு. எஸ் எஸ் எஸ். நம்ம வந்து பக்தியில நம்ம வீக்கா ஆகுறோம். அது எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னதுன்னா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி இருக்கக்கூடிய சாண்டிங்க விட்டுருவோம். அது ஓகே, அது உண்மைதான். ஆனா சாண்டிங் ஏன் விடுறோம்னா அந்த சாண்டிங் மின்னுக்கு ஒரு விஷயம் இருக்கு, உற்சாகம். அந்த உற்சாகம் நம்மளுக்கு வந்து குறையும். கிருஷ்ண பக்தியில உற்சாகம் நம்மளுக்கு குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் அந்த ஒரு விஷயத்த நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். என்னைக்குமே பகவானோட தூய்மையான பக்தர்கள், ஆச்சரியர்கள் என் பக்தி, இந்த ஓல்டருக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய பக்தருக்கு, தூய்மையான பக்த வைஷ்ணவர்கள், பக்தி என் பகவான், அவங்க என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ சாஸ்திரம், ஸ்கிரிப்சர்ஸ், இது என்னைக்குமே இது இந்த ஆல்டருக்கு அப்ப அந்த சைடு இருக்கிறது என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. அங்க தவறு நடக்காது. இந்த ஆல்டருக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மளுக்கு தவறு நடக்கலாம். நம்ம பக்தர்கள் தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்கு, முன்ன பின்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க யாரு கூட அசோசியேஷன் பண்றோம், என்ன மாதிரி அசோசியேஷன் பண்றோம், அது பொறுத்துதான் நம்ம வந்து வீக் ஆகுறோமா, நம்ம உற்சாகம் ஆகுறோமா, அந்த மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு வரும். அதுதான் நம்மள வந்து கிருஷ்ண பக்தி நம்ம தொடர்ந்து நம்ம பண்ண வைக்க போதா, இல்ல கிருஷ்ண பக்திய பாதையிலே நம்ம வந்து வெளியாயிட்டு ஓட போறோமா, இல்ல கிருஷ்ண பக்தி என்ற பேர்ல நம்ம வந்து வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோமா? இது எல்லாமே இதுதான் நம்ம அசோசியேஷன் தான் முடிவு பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அதோட பாத்தீங்கன்னா நம்மளைய வந்து கிருஷ்ண பக்தியில காப்பாத்துறதும் வந்து யாருன்னா பக்தர்கள் தான்.
நம்மள கிருஷ்ண பக்தியில நம்ம பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வகை இருப்பாங்க. நம்மளை காப்பாத்துறதும் பக்தர்கள் தான். நம்மளை வந்து கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு வந்து ஆபத்தா வந்து நிக்கிறதும் பக்தர்கள் தான். அப்ப நம்ம யார் கூட வந்து நம்ம வந்து பழகணும், யார் கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா ஒதுங்கி இருக்கணும், யார்கிட்ட வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஹரி கிருஷ்ணா ஹரிபோல் அந்த மாதிரி இருந்துக்கணும். அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ், அந்த வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கூடயும் நம்ம போய் அசோசியேஷன் பண்ண முடியாது. எல்லாருக்கூடயும் நம்ம விலகியும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தா வந்து முடியும். என்னதான் என்ன பண்ணி அந்த கதவு பூட்டிட்டு இது சாத்திட்டு இதை மட்டும் தோந்து விட்டு போயிடுறேன். சாத்திடு கொசு வந்துடாது. சாத்திட்டா சார் அது ஜஸ்ட் லாக் தட். அப்போ வந்து என்னன்னா நம்ம யாரு கூட பழகுறோம், யாரு கூட வந்து இது இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தருக்கு 3 வகை பிரிக்கப்படுறாங்க. அனிஷ்டா பக்தா, மத்தியம பக்தா, உத்தம பக்தா. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இதை பத்தியான நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். இது பத்தியான நாலேஜ் நமக்கு வந்து வளர்த்துக்கிட்டாதான் தென் பிறகு வந்து நமக்கு வந்து இதை பத்தியான அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப யார்கிட்ட நம்ம வந்து கரெக்டா பழகணும், யார்கிட்ட நம்ம அசோசியேஷன் பண்ணணும், யார்கிட்ட நம்ம நிறைய பேசணும், யார்கிட்ட ஜஸ்ட் ஹரி கிருஷ்ணா ஹரிராம் அது மட்டும் முடிச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இது ஒண்ணுமே தெரியாம எல்லாம் நல்லவங்க பிரபலம் பண்ணுவீங்கன்னா அடுத்து 1 மாசத்துல பிரச்சனை நின்று நிப்பீங்க. எல்லாருக்கும் நான் பழக மாட்டேன் பிரபலம் இருந்தீங்கன்னா அப்பயும் வந்து பிரச்சனை வந்து நம்ம வந்து நிற்போம். யாருமே எங்களை பேச மாட்டாங்கன்னு. ஜஸ்ட் இன்டெலிஜென்டா நம்ம மூவ் பண்ணணும். ரொம்ப இன்டெலிஜென்டா மூவ் பண்ணணும். நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும்னா, இந்த கிருஷ்ண பக்தியில நல்லா பக்தி பண்ணணும்னா நம்ம 3 விஷயம் ஞாபகம் வச்சு நினைக்கிறேன். மகாபுருஷ சொன்னது ஏற்கனவே சொன்னதான். பிரணான் அபி சுனிச்சேன தரோரிவ சேஷனுனா அமானின மானத்தின கீர்த்தனே சதாஹரி. நம்ம பணிவா இருக்கணும். ஹியூமிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹம்பிள்னஸ், தென் வந்து டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, and give respect to all and all and don't demand respect. மற்றவங்க மரியாதை நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அதை நம்ம எவ்வளவு வாட்டி கேட்டாலும் நமக்கு வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்காம நம்ம மரியாதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் நினைச்சு பாருங்க. நான் அன்னைக்குதான் எங்கேயும் சொன்ன நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஹரே கிருஷ்ணா ஒரு நபர்கிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்றதுல அதுலயே பெரும் பஞ்சாயத்து இருக்கு. நீ சொல்வியா, நான் சொல்லணும். அப்ப இதெல்லாம் எங்க போய் நிக்கும்? இதெல்லாம் கிடைச்ச எங்க வந்து நிக்கும்னா, இதெல்லாம் கிடைச்ச வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த என்வி, பொறாமை, இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறுப்புத்தன்மை, சம்திங் அவர்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மை நிற்கும். இந்த வெறுப்புத்தன்மை அதிகமா இருக்கும் போது எப்படி நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போய் நீங்க இருக்க முடியும்? எப்படி நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வந்து பகவான் பக்தி செய்யறதுக்கு நீங்க போக முடியும்? எப்படி நீங்க நிம்மதியா போய் சேவை செய்ய முடியும்? அப்ப அங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின், கிருஷ்ண பக்தி நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் நம்மளுக்கு வந்து நம்ம வளர்த்துக்கலன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு அங்க போன பிரச்சனை, இங்க போன பிரச்சனை, நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இது பண்ணி நம்ம கிருஷ்ண பக்திக்கு போகாம இருந்துட்டா ரொம்ப சேஃபா இருக்கும் சொல்லி நினைச்சிட்டு நம்ம கிருஷ்ண பக்தி அப்படியே கொஞ்சம் கட் ஆகும். இட்ஸ் அ ப்ராப்ளம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு இங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாருன்னா, மத்தவங்களை திருத்த சொல்லல, நம்மளை திருத்திக்கணும். நம்ம முதல் ஹம்பலா இருக்கணும். நம்ம முதல் டாலரன்ஸ் பண்ணணும். நம்மள சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். தென் நம்ம மத்தவங்க முதல் மரியாதை கொடுக்கணும். பிறகு நம்ம மத்தவங்க மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது என்னோட வார்த்தை இல்ல, இது சைத்தன்ய மகாபிரபுவோட வார்த்தை. தேன் இந்த 3 எப்போ ஒருத்தர் கடைபிடிக்கிறானோ ஏன் கீர்த்தனையா சதா ஹரி, அவன் அப்பதான் நிரந்தரமா இருக்க முடியும் கிருஷ்ண பக்தியில. எல்லாம் ஞாபகம் வச்சு. கிருஷ்ண பக்தி 2 வகை இருக்கு. ஒண்ணு கிருஷ்ண பக்தி விட்டு வெளியாகிறது வீக் ஆயிட்டா, ஒண்ணு கிருஷ்ண பக்தி வீக் ஆயிட்டா கிருஷ்ண பக்தி என்ற பேர்ல அப்படியே இருந்து பட் வந்து உள்ளுக்குள்ள வந்து பக்தியோடைய ப்ராசஸ் எதுவும் நடக்காம, நாமத்துல வந்து டேஸ்ட் கிடைக்காம சும்மா ஏதோ நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜடம் மாதிரி நம்ம இருக்கிறது. 2மே ஃபெயில் தான். பட் செஞ்ச பக்திக்கு உண்டான கண்டிப்பா பகவான் கைவிட மாட்டார். அது ஓகே. பட் நம்ம வந்து பக்தியில ப்ரோக்ரஸ் ஆகணுமா இல்லையா? பகவான் காப்பாத உட்காந்துருந்தா நம்ம எப்ப பக்தியில நம்ம எப்படி பக்தியில ப்ரோசஸ் பண்ணி அடுத்த கட்ட நகருது? வெரி கேர்ஃபுல்லா ரொம்ப ஹேண்டில் பண்ணும். கிருஷ்ண பக்தி இஸ் அ கலியுகா, இஸ் அ வெரி வெரி நல்ல விஷயம். அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப வந்து சீரியஸா நம்ம கடைபிடிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப சீரியஸா கடைபிடிக்கணும். அதுக்கு மத்தவங்க கிட்ட வந்து மூஞ்சி உருன்னு வச்சுக்க சொல்ல வரல. ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவ்வளவுதான். அதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம்? நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபாலோ த as it is. ஓகே, ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலன்னா ஓகே, ஸ்லோலி கிராஜுவேட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு கதை படிச்சிருக்கோம். நம்ம ஒரு ஜேக்கலும் ஒரு வந்து குரோனும், அந்த ஒரு நரியும் ஒரு காக்காவும்.
அந்த காக்கா வந்து சம்திங் வந்து அந்த ஜக்கில் வந்து தண்ணி இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப அந்த காக்கா சம்திங் கொக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும், அந்த தண்ணி கீழே இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லை போட்டு 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 தண்ணி மேல வரும். இந்த கதை ஸ்கூல்ல படிச்சிருப்போம். தென் அது வந்து அந்த தண்ணி குடிச்சிடும் அது. ஓகேவா? இது ரொம்ப பழைய கதை, இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப அந்த அதே போல நம்ம கல்லு போட தண்ணி மேல வந்துச்சு. அதே போல நம்மளும் ஒரு ஸ்டெப்பை வைக்க 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 கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிருஷ்ண பக்தி டேஸ்ட் எடுத்து உற்சாகம் கிடைக்கும். நம்ம வந்து உடனே ஒரு கப்ப மாதிரி ஏற வேணாம், உடனே நம்ம மாற முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் எல்லாருக்கும். பட் ஸ்லோலி ப்ரோக்ரஸ் பண்ணணும். அதுக்குதான் நமக்கு குட் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். டிவோட் அசோசியேஷன், கரெக்டான அசோசியேஷன் கரெக்டா முக்கியம். இங்க பூசி மலைப்புறதுக்கு நம்ம வந்து சும்மா வந்து டிராமா கட்டுறதுக்கு உங்ககிட்ட கை தட்டு வாங்குறதுக்கோ இல்ல ஆடியன்ஸ்ல கை தட்டு வாங்குறதுக்கோ நம்ம அந்த மாதிரி அசோசியேஷன் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அவார்டு கிடைக்க போது, நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குட் அசோசியேஷன் என்னன்னா நம்மளுடைய வந்து நம்மளுக்கு வந்து அந்த தத்துவ ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கரண்ட், அதாவது நமக்கு வந்து சரியான விஷயங்கள், சரியான பாத் என்னது, சரியான பாதை வந்து என்னது, வாட் இஸ் ஆச்சரியம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட மூட் என்னது. நல்லா ஞாபகம், இந்த போர்டு எதுக்கு, ஓல்டர்ல எதுக்கு இந்த போர்டு கொடுத்துருக்காங்க, அந்த சைடு பகவானுக்கும் நம்மளுக்கு ஏன் போடுறேன்னா நம்ம வந்து அந்த அவங்களோட மூட்க்கு நம்ம கனெக்ட் ஆகணும். அவங்களோட ஆச்சாரிய மூடுக்கு நம்ம கனெக்ட் ஆகணும். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, சோ மச் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, புக்குக்கு வந்து சாஸ்திரம் இருக்கு. அவங்களுடைய மூட், அவங்களோட பாவங்கள், அவங்களோட எமோஷனல் ஆச்சரியங்கள் அவங்க வந்து பாடல்கள்ல, சாங்ஸ்லயும் ஸ்கிரிப்சர் புக்லயும் வந்து அவங்க வந்து கன்வே பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. நம்ம அதை படிக்கும் போது தென் வி கேன் அப்சர்வ், அவங்க நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய மூட் என்னது. அதனால நம்ம எப்பவுமே வந்து புறப்பாத படிக்கிறோம், பொருள் உரை படிக்கிறோம் நம்ம. தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்ப வந்து அந்த குட் அசோசியேஷன் வருமோ தென் அடுத்து என்ன நடக்கும்னா நம்ம வந்து ரைட்டான கரெக்டான மூடை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். எதுக்கு, நம்ம சாண்டிங் பண்றதுக்கு. அந்த சாண்டிங் பண்றது கரெக்டான மூட் வந்து என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஆர்டிக்கலோடைய கண்டினியூஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சாண்டிங் பண்றது கரெக்டான மூட் வந்து என்னது, எஸ், வெரி குட் பிரபு, வெரி குட் ஹரி பிரபு. விப்ரலம்ப பாவம், அதாவது which means வந்து என்ன அர்த்தம், செப்பரேஷன். நம்ம பகவான் விட்டு கடவுள் விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், அந்த செப்பரேஷன். என்ன ஒன், ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. இந்த ரெண்டு மூட் அப்பதான் நமக்கு டெவலப் ஆகும். எப்ப நம்ம கரெக்டான அசோசியேஷன் இருக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த சாண்டிங்ல இந்த ரெண்டு மூட் நமக்கு டெவலப் ஆகணும். நம்ம சாண்டிங் ரெண்டு மூட் நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகினாதான் நம்ம வந்து ஒழுங்கா சாண்டிங் பண்ண முடியும். ஒழுங்கா சாண்டிங் பண்ணாதான் தென் இந்த சாண்டிங் ஒழுங்கா ஆகும். அந்த சாண்டிங் ப்ராப்பரா ஆனாதான் தென் யூ கேன் டேஸ்ட் த ஹோலி நேம். நம்ம பகவான் நாம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். தென் when you can taste, then you can see the Lord. நம்ம பகவானை பார்க்க முடியும். எப்ப நம்ம டேஸ்ட் பண்றோமோ அப்ப நம்ம பகவானை பார்க்க முடியும். நம்ம this is a gradual process. இதான் படிப்படியான ப்ராசஸ். பட் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, பெரிய கேள்விக்குறி. ஒரு மணி நேரம் கிளாஸ் ஓடினா போதும், நம்ம வந்து பாலிய பண்ணுவோம், சாப்பாடு எடுத்தோம், புக்கஸ் பண்ணோமா, நம்ம வந்து பேக்கெட் பண்ணோமா, கிளம்பி போயிட்டே இருக்கும். நானும் ஹரிகிருஷ்ணா பண்றேன், நானும் சாண்டிங் பண்றேன், நானும் கிளாஸ் கேட்டுட்டேன், இப்படி இருக்கக்கூடாது. ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபாத் மகாராஜ், நாளைக்கு அவருடைய தோன்றிய தினம். என்னோட நாளைக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீமன் குருவன் மகாராஜோடைய மன தினம். நாளைக்கு நம்ம டெம்பிள்ல செய்யறோம், ஓகேவா? அதை கண்டிப்பா லைஃப் போடுறேன். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபாத் மகாராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, எவ்ரி ஏகாதசி டு ஏகாதசி, எவ்ரி ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசி டு ஏகாதசி நம்ம பக்தியை நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா தான் போறேனா, நம்ம என்ன இதுல இருக்கோம், நான் ஒஃபென்ஸ்ல விட்டுருக்கேனா, இல்ல ஒஃபென்ஸ்லாம் அபராதம் விடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேனா, என் சாண்டிங் ஒழுங்கா வந்திருக்கா, இல்ல நான் ஒரு நாமத்தை சொல்லிட்டு நான் ரெண்டு காய் நவுத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒழுங்கா நான் ஜெபத்தை பண்றேனா, என்னோட ப்ராப்பரா சாண்டிங் என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா, நான் வந்து எப்படி பிஹேவ் பண்றேன், என் பிஹேவியர்ல எது மிஸ்டேக் இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட்ல உள்ள நபரை செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சரியில்லை, அவங்க அங்க இல்ல, இப்படி பண்றாங்க. இங்க எல்லாருமே பேஷண்ட் தான், இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நோயாளிகள் தான். கிருஷ்ண பக்தி வந்து இஸ் த ஹாஸ்பிட்டல். பகவான் பிரபுபாதர் வந்து இஸ் த மெயின் டாக்டர். அவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஜஸ்ட் சேவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல நம்மளே சேவ் பண்ணணும். ஜஸ்ட் ஃபாலோ த பிரின்சிபல். தென் நம்ம கரெக்டான அசோசியேஷன் கம் டு பாயிண்ட்.
நம்ம கரெக்டான அசோசியேஷன்ல வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாண்டிங்கோட மூட்டு 2 மூட்டு என்னது அறிவு நீங்க சொல்லாதீங்க, யாராவது சொல்லுங்க. சாண்டிங் பண்றதுக்கு 2 மூட்டு, 2 வகையான பாவங்களுக்கு என்னது? Pralamba Bhavam and humbleness. வெரி குட் மாதாஜி, வெரி குட். விப்ரலம் பாவம் என்ன அர்த்தம்னா செப்பரேஷன். ஐயோ நான் கடவுள்கிட்ட பிரிஞ்சிருக்கனே, இந்த சாக்கடை உலகத்துல மாட்டிருக்கனே, இந்த பாலா போன லோகத்துல மாட்டிருக்கனே, இந்த லோகத்துல இருந்து எப்படாச்சும் பகவான் நாம சொல்லி எப்படியாச்சும் நான் பகவானே உன்னை விட்டு பிரிஞ்சுக்கிறனே, கண்டிப்பா உன்னோட இடத்துக்கு நான் வரணும். எஸ், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து ஆக்சுவலி போக வேண்டிய ஜேர்னி எங்க? பகவான் லோகத்துக்கு. அப்ப அந்த பகவானோட பிரிஞ்சிருக்கணும் சொல்லி அந்த ஏக்கம் பண்ணும். அதான் செப்பரேஷன். அதான் விப்ரலம் பாவா. அண்ட் நம்பர் 2 சாண்டிங் பண்றதுக்கு ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, பணிவு ரொம்ப முக்கியம். பணிவு இல்லைன்னா சாண்டிங் வராது. இது என்னோட வார்த்தை இல்ல, சில பக்தியும் தக்கூர் அயனாம் சிந்தாமல் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சாண்டிங் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹம்பிள்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கணும். கோபி புருத்து பாதக்க முடியும் தாச 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 அனுதாசா. கோபிகளுடைய சேவர்களுடைய சேவன் நம்ம அந்த மாதிரி கீழே இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம டிக்ளேர் பண்றோம், இங்க இந்த பிரபு இல்லைன்னா இந்த டெம்பிள் ஒண்ணுமே இல்லை, இந்த பிரபு தான் வேற லெவல், இந்த மாதிரி தான் வேற லெவல், அந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் கம்பெனி ஆர் ஃபேக்டரி, இது பிசினஸ் இடமா? இங்க வந்து நம்மள கிரியேட் கட்டுறதுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் டெக்னிக்கலா சொல்லி கொடுக்குறேன். பௌதிகத்துல வெளியில நீங்க பிசினஸ் செய்றீங்களோ, கம்பெனி இருக்கீங்களோ, நீங்க பதவியில முன்னேறணும், நீங்க நல்லா முன்னேறணும்னா நீங்க செஞ்சதை சொல்லி காட்டணும். அது தவறு கிடையாது. அப்பதான் நீங்க வந்து வெளியில தொழிலையோ இல்ல பிசினஸ்லயோ சம்திங் கம்பெனில நீங்க முன்னேற முடியும், அடுத்த கட்ட பதவிக்கு போக முடியும். சொல்லி காட்டணும். ஆமா போஸ், நான் இது செஞ்சேன் சொல்லி காட்டணும். அப்பதான் பக்தியில, அப்பதான் வந்து வெளியில பௌதிகத்துல நீங்க முன்னேற முடியும். ஆன்மீகத்துல அப்படியே ஆப்போசிட், அப்படியே வந்து நேர்மறையா இருக்கும். ஆன்மீகத்துல நீங்க செஞ்சு சொல்லி காட்டக்கூடாது. அப்பதான் நீங்க பக்தியில முன்னேற முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி காட்டாம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து அமைதியா வச்சு அம்பலா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேறுவீங்க. வெளியில பௌதிகத்துல அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், ஆன்மீகத்துல இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள வந்து கீழே வச்சுக்கிடுமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தி ஏறும். தட் இஸ் டெக்னிக்கல். இதான் ஆச்சாரிய மூட. நீங்க அப்பதான் பிடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வெளியே இருக்கிற அதே மூட்டை எடுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ள தென் அப்படி எப்படி வந்து பக்தியில வந்து growth பார்க்க முடியும்? தென் வந்து அதனால பாத்தீங்கன்னா by pure association constantly try to become free from the offense. எஸ், அடுத்து நம்ம பியூர் அசோசியேஷன் நல்ல சத்சங்க பண்ணும் போது நம்ம வந்து ஒஃபென்ஸ்ல இருந்து அபராதத்துல இருந்து நம்ம வந்து வெளியாகுவோம். நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அபராதங்கள் முக்கியமா நாம அபராதம் வெளியாகும். எஸ், பிரபு சொன்னாங்க, இந்த மகாராஜ் இப்படி சொன்னாங்க, ஆசிரியர் இப்படி சொன்னாங்க, அந்த ஒஃபென்ஸ்ல இருந்து வெளியாகும். வந்து 10 ஒஃபென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த 10 ஒஃபென்ஸ் 10 நாம அபராதமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னா எனக்கு எப்படி நம்ம வந்து பக்தியில வந்து முன்னேறது? அதனால இப்ப எல்லா கையிலயும் பாத்தீங்க, பிறந்த பேபில இருந்து பல்லு போற பாட்டி வரைக்கும் தாத்தா வரைக்கும் எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. போனை திறந்தா அதுல வந்துடும். தமிழ்ல இருக்கு, உங்களுக்கு மலாயில வேணுமா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணுமா, உங்களுக்கு வந்து தெலுங்குல வேணுமா, உங்களுக்கு மலையாளத்துல வேணுமா, உங்களுக்கு எதுல வேணும், எல்லா லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஜப்பனீஸ் மொழியில வேணுமா, உங்களுக்கு சைனீஸ் மொழியில வேணுமா, 10 ஒஃபென்ஸ் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அவர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சு. இல்ல ப்ரூஃப் எனக்கு தட்ட தெரியுதுன்னா அது ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி போன் பின்னாடி வந்து வச்சுக்கோங்க, முடிஞ்சு. 10 ஒஃபென்ஸ் முடிஞ்சு. 10 நாம அபராதத்தை விடுறதுக்கு முன்னாடி 10 நாம அபராதம் என்னன்னு முதல்ல தெரியணும் நம்மளுக்கு. நான் என்ன முடிவு பண்ணேன், இந்த நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம இவ்வளவு சொல்றோம், இந்த 10 நாம அபராதத்தை பத்தி நம்மளே ஒரு கிளாஸ் எடுத்துலாம் சொல்லி நானே முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? 10 நாம அபராதத்தை பத்தி நம்ம வந்து அதை பத்தி பேசலாம்னு சொல்லி மேபி ஆஃப்டர் கௌரவ பூர்ணிமா நினைக்கிறேன். கௌரவ பூர்ணிமா முடிஞ்ச பிறகு, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி செல்லியன்னு தெரியல, ஏன்னா அது நிறைய இருக்கும், நிறைய எபிசோட நம்ம பேசணும். 10 நாம அபராதங்கள், ஒரு நாம அபராதம் அக்கு வேணா ஆணி வேணா பிரிச்சு எல்லாம் டீட்டெயிலா ஒண்ணு எல்லாத்தையும் தெளிவா நம்ம வந்து பார்ப்போம். நம்ம அப்பதான் வந்து அதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அசோசியேஷன் இருக்கும் போது நம்ம வந்து அபராதங்களை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நடக்கும். அதான் நல்ல அசோசியேஷனுடைய சிம்டம். ஏன்னா அபராதம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், அபராதம் பண்ண அது நம்மள ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை நம்மள வந்து கெடுத்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பட் பீயிங் மெட்டீரியல் கண்டிஷன் வி ஆல்வேஸ் கல்குலேட். ஓகே,
அப்ப அபராதங்கள் நமக்கு நிறைய குட் ஐடியா. தேங்க்யூ மாதிரி, தேங்க்யூ. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒஃபென்ஸ் பண்ணும் போது, அபராதங்கள் பண்ணி இருக்கும் போது, நம்ம அடுத்த விஷயம் இப்ப உதாரணம் வச்சுக்கலாம், நம்ம அபராதம் பண்றோம். அபராதங்கள் பண்ணி இருக்கும் போது நம்ம அடுத்த விஷயம் என்ன செய்வோம்னா, அபராதமோட சேர்த்து என்ன பண்ணுவோம்னா, இங்க ஆச்சரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு பக்தரையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோமா, ஒரு பக்தருக்கு கணக்கு போடுவோம். இவங்க அப்படி, இவங்க இப்படி. இதுதான் வந்து அனார்த்தம். அனர்த்தம்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அபராதங்கள் பண்ண 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 நம்மளுக்கு அனார்த்தம். அனார்த்தம்னா மனசுல கூட அழுக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், தோஷ திருஷ்டி. தோஷ திருஷ்டினா வந்து என்னன்னா, தோஷம்னா வந்து குறைகள் அர்த்தம், திருஷ்டினா பாக்குறது. திருஷ்டினா பாக்குறது அர்த்தம். அப்ப குறைகளே பார்ப்போம். அது இப்படி, இது இப்படி, அவங்க போய் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க பாரு, இவங்க பேர் என்ன இது பாரு, அது பாரு என்ன காலையில் வந்திருக்காங்க பாரு, இது பாரு என்ன வந்திருக்காங்க பாரு, அவங்க பாரு இது பண்ணிக்காங்க, இது பாரு எது பண்ணிக்காங்க பாரு, அது பாரு இது. இஸ் தோஷ திருஷ்டி. ஒஃபென்ஸ் நம்ம அதிகமா பண்ண பண்ண, நாம அபராதம் பண்ண பண்ண நமக்கு என்ன வரும், தோஷ திருஷ்டி வரும். அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அது பாரு இது பாரு, மத்தவங்களே நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்மளுடைய பக்தி பாதையில நம்ம கோட்டை விட்டுருவோம். அதனால என்னைக்குமே பக்தர்கள் வந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க முதல்ல எத்தனை வருஷம், எவ்வளவு நாளா இருக்கிறாங்க, அதை வச்சு நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க பக்தியோட இதை நம்ம மெச்சூரிட்டி வந்து பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இங்க எல்லாரும் சுகதேவ கோஸ்வாமி கிடையாது. நம்ம சுகதேவ கோஸ்வாமி பிறக்கும் போதே அவங்க அம்மாவோட வயிற்றுல பக்தரா பிறந்தாரு, உத்தரையோட கர்ப்பத்துல. ஓகேவா? அப்ப இங்க யாரும் சுகதேவ கோஸ்வாமி கிடையாது. அப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தின் விளைவுனால்தான் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய பகவானுடைய கருணையால ஏதோ நம்ம கிருஷ்ண பக்தி வந்துட்டோம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம், பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுன கிட்ட, பிராக்டிஸ் பண்ண அர்ஜுனா. அர்ஜுன் என்ன சொல்றாரு, நான் காத்த கூட அடைக்கிறேன், ஆனா மனசு அடைக்க முடியலையே, என்னால முடியலன்னு சொல்றாரு அர்ஜுனனு. பகவத்கீதை பகவான் சொல்றாரு, கிடையாது, மனசை நீ அடக்க முடியும், பாய் பிராக்டிஸ், பயிற்சி மூலியமாக, கண்டினியூஸ்லி நீ பயிற்சி பண்ற மூலியமாக நீ வந்து கிருஷ்ண பக்திய ஒழுங்காக பயிற்சி பண்ண முடியும். மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ அடக்கிறதுக்கு, மனசு கொண்டு ஏன் சாதாரண விஷயம் இல்ல. அதான் சொல்றேன், நம்ம வெளியில பல சேலஞ்ச் இருக்கும், வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறதுக்கு அப்படி சேலஞ்சு. நம்ம உண்மையிலே இந்த மனித பிரிவு எடுத்து நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நம்ம மனசை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி இத வந்து சரியா கிருஷ்ண பக்தி கொண்டு வந்து கிருஷ்ண பக்தியில நமக்கு டேஸ்ட் கிடைச்சி பிறகு பகவான் லோகத்துக்கு போறோம். இதுதான் மிகப்பெரிய போராட்டமே. அப்போ இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சே. இதை தவிர்த்து வெளியில இருக்க சேலஞ்ச ஒன்னும் சேலஞ்ச் இல்லை, அதெல்லாத்தையும் செட்டில் பண்ண முடியும். பட் மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான் நம்மளுக்கு. அவ மனசை வந்து நம்ம வந்து ஒழுங்கா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், பிராக்டிஸ். அது எப்படி இருக்கணும், அந்த பயிற்சி பிராக்டிஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும், சஸ்டெயினா இருக்கணும். அவ பிராக்டிஸ் சஸ்டெயினா இருக்கணும். பிராக்டிஸ் வந்து கரெக்டா அப்படியே இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு செஸ்டைஸ்மெண்ட் வேணும். செஸ்டைஸ்மெண்ட்னா வந்து என்னது, கொஞ்சம் அட்டி உத வேணும். ஒரு பையன் வந்து சைக்கிள்ல போயிட்டே இருக்கான், அப்பா சொல்லி கொடுக்குற போயிட்டே இருக்கான். வந்து ஓட்டமும் தடுமாறி ஓட்டுறான். அப்ப பொதுவா போறான். அப்ப நல்லா ஓட்ட ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் அகங்காரம் வந்துடும். நார்மலா நம்மளுக்கு அப்படிதான். சைக்கிள் ஓட்டும் போதோ இல்ல மோட்டர் பைக் எடுத்து ஓட்டும் போதோ இல்ல முதல் காடி எடுத்து ரோட்டை ஓட்டும் போதோ ஓட்டும் போது அந்த ரோட்லயே நம்ம ரொம்ப ஹம்பலான பசங்க ஓட்டுவோம். நம்ம அந்த ஒரு டிராமா நம்ம போடுவோம். நம்ம அப்போ நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த 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 வில்ல ஆரம்பிச்ச வெளியே வந்துருவான். வெளியே வந்து என்ன பண்ணுவான், நம்ம வந்து பயங்கரமா வந்து அப்படி ஓட்டுறது இப்படி போறது இப்படி போறதுன்னு அப்பாக்கு என்ன பண்ணுவோம், மண்டையில போடுவாரு, ஏய் ஒழுங்கா ஓட்டு என்ன பண்ணுவான். அப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில முதல் நம்ம வந்து வரும்போது அம்பலா இருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனா வர 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 நான் இத்தனை வருஷம் டிவோட்டி நான் பண்ணோம்னா நம்ம ஹாங்கர் வந்துடும். அப்போ நம்ம என்ன அர்த்தம்னா நம்மள அடிச்சு திருத்தும், நம்மள கரெக்ட் பண்ணும். அதுதான் குரு, வைஷ்ணவா, சாது. இப்படி பண்ணாதீங்க புக் இப்படி போட்டிருக்க குருமார்கள் சொல்லிக்காங்க. அது வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள அடிச்சு 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 திருத்தி இருப்பாங்க. அதுதான் குரு, வைஷ்ணவ, சாது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வந்து கண்டினியூஸா பயிற்சி எப்படி நம்ம வந்து கிருஷ்ண பக்திய கண்டினியூஸா பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். அசோசியேஷன் மூலியமாக யாராருக்கு எந்தெந்த சுக்குர்த்தி, யாராருக்கு சுக்குர்த்தி மூலியமாக அவங்க போன பிள்ளை இருந்த அந்த பக்தி சுக்குர்த்தி மூலியமாக அவங்க கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து பயிற்சி பண்ண முடியும். யாருக்கு சுக்குர்த்தி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா பயிற்சி பண்ண முடியும். யாருக்கு சுக்குர்த்தி குறைவா இருக்கும் கொஞ்சம் தடுமாட்டுவாங்க. ஆனா அதுக்குன்னு வந்து பகவான் எல்லாத்துக்கும் பாருன்னா கிடையாது, எல்லாருக்கும் சரிசமம் கொடுக்குறாரு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சுக்குர்த்தி கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க. தடுமாறு என்னது, கொஞ்சம் வருவாங்க போவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட கருணை காமிக்கணும், சொல்லி கொடுக்கணும், வாங்க இது பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அப்ப அவங்களோட சுக்குர்த்தி அதிகமாகும் போது, பக்தி சுக்குர்த்தி அதிகமாகும் போது
ஏன்னா அவங்க வந்து நல்லா வந்து பயிற்சி பண்ண முடியும். இப்படிதான் நம்ம வந்து ஈச் ஆதர் நம்ம வந்து எசோசியேஷன் என்னன்னா நம்மள எல்லாம் உதவி பண்ணிக்கணும் நம்ம. அப்ப நம்ம வந்து எசோசியேஷன் வர வரதான் நம்ம மைண்ட் வந்து நம்ம மூளை புத்தி எல்லாம் வந்து கரெக்டா ஆகும். இப்படிதான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி தொடர்ந்து நம்ம வந்து சஸ்டெயினா நம்ம கொண்டு போக முடியும். Then by that point we must be careful with devotees and not commit any offense. Okay. அப்ப நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம வந்து பயிற்சி பண்ணி இருக்கிறோம், நம்ம நல்லா போயிட்டே இருக்கோம்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பக்தர்கள் கிட்ட அபராதம் பண்ணாம பாத்துக்கணும், வைஷ்ணவர்கள் கிட்ட அபராதம் பண்ணாம பாத்துக்கணும். நாம அபராதத்துல முக்கியமா அபராதம் வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவர்களுக்கு அபராதம் பண்ணாம பாத்துக்கணும், பக்தர்களுக்கு அபராதம் இல்லாம பாத்துக்கணும். அப்பதான் அந்த அபராதம் இல்லாம எப்ப அபராதம் குறைக்கணுமோ இந்த ஒண்ணு வந்து பக்தி ரொம்ப ஸ்மூத்தா அழகா போகும். பகவான் மேல நம்பிக்கை அதிகம் வரணும், முழு சரணாகதி வரும் நம்மளுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தியில அன்னைக்கு ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். கிருஷ்ண பக்தியில நாமத்துல ஃபுல் டேஸ்ட் எப்ப கிடைக்கும் நம்மளுக்கு? கிருஷ்ண நாமம் வந்து பாத்தீங்கன்னா இது நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அமிர்தம், ஃபுல் ஆஃப் த நெக்டர். நாமத்துல ஃபுல் ஆஃப் த டேஸ்ட் இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நாமத்துல ஃபுல் டேஸ்ட் இருக்கு. இந்த நாமத்தோடைய டேஸ்ட் ஃபுல் டேஸ்ட் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் பிரபு? ஞானத்துல இருந்து விஞ்ஞானத்துக்கு வரும்போது பிரபு. ஓகே, பட் அது இல்ல ப்ரோ ஆன்சர். குருவோட கருணையா பிரபு? ஒரு கருணை ஓகே, பட் another ஆன்சர் இருக்கு. ஜஸ்ட் அது ஒன் ப்ளீஸ் ட்ரை. குட் ட்ரை ஹரி பிரபு. எப்போ நாமத்தோட ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும்? When you get the Krishna prema. வந்து பிரேமா மீன்ஸ் இஸ் த கிருஷ்ண நாம். கிருஷ்ண நாமத்தை நீங்க டேஸ்ட் பண்ணும்போது பிரேமா கிடைக்கும். ஓகே, இப்ப எப்படி அது கிடைக்கும்? அந்த கிருஷ்ண பிரேம் கிருஷ்ண டேஸ்ட் எப்படி கிடைக்கும்? அது இன்னும் வணங்கல. ருச்சி அதான் மாதிரி ருச்சி எப்ப கிடைக்கும்? ஃபுல் டேஸ்ட் நாம ஃபுல் டேஸ்ட் எப்ப கிடைக்கும்? அபராத் பண்ணாம இருக்கும்போது ஓகே. பட் என்னது ஒன்னுக்கு அபராதம் பண்ணாம இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் கிடைச்சிட்டே வரும். நம்ம ஆனா ஃபுல் டேஸ்ட் நாமத்தோட ஃபுல் டேஸ்ட் ஹரிதாஸ் தாக்கூர் 24/7 24 மணி நேரம் ஜெபம் பண்றாருன்னா அப்ப என்ன டேஸ்ட் இருக்கணும்? சாப்பிட போல, வெளியே போல, தூங்கல, ஒன்னும் பண்ணாம ஒரு நாமம் வந்து ஒருத்தரை வந்து அந்த அளவுக்கு 24 மணி நேரம் ஒருத்தர் உட்கார வச்சிருக்கா, அப்ப அந்த நாமத்தை என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்கணும்? அப்ப அந்த டேஸ்ட வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து குடிச்சு இருக்கிறாரு. இது இஸ் டேஸ்ட் த நேம். அந்த நேம் அதோட டேஸ்ட் வந்து எப்ப கிடைக்கும்? ஃபுல்லா சொல்லுங்க லட்சுமணன் சொல்லுங்க. உற்சாகத்தோட சேர்ந்து. ஓகே பிரபு, தேங்க்யூ. சொல்லுங்க இன்னொரு யாரு பிரபு? நாம அபராதம் இல்லாம சொல்லும் போது அது ஓகே தான் பிரபு. நம்ம சொல்லிட்டாங்க அது ஓகே. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பிரபு. நம்ம கூட ஸ்டாண்டிங் பண்ண கூட வரும் பிரபு. ஓகே, ஸ்டாண்டிங் எவ்வளவு பண்றோமோ அது இன்னும் பண்ணணும்னு அந்த ஆசை வரும். ஓகே, வெரி குட். பட் வந்து ஆன்சர் அது இல்ல. தேங்க்யூ மா எல்லாரும். பிரபு. எஸ் பிரேமா, எஸ் மாதாஜி. When you avoid all the 10 offenses, then you get10 offense. Okay, Mataji. Already 3 devotee already told already, Mataji. 10 offense, okay, da. Very good. But one, yes, Sneha Mataji. When you have Ananya Bhakti, you don't expect anything in return. All your anarthas you must clear. Okay, very good. But shorta சொல்லணும், ஒரே words தான் அது. சொல்ற பாக்கலாம் பிரபு. cry of soul பிரபு. cry of soul பகவானுக்கு அழுகிறது. ஓகே, வெரி குட். பட் இதெல்லாம் வந்து அண்டு அதுக்குள்ளதான் வரும். விப்ரலம்ப பாவமா பிரபு? ஓகே, வெரி குட். பட் வந்து எல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள தான் வரும். அதெல்லாம் பிரேமமா பிரபு? பிரேம வந்து மதர் இஸ் த ரிசல்ட்.
Okay. அதை பண்ணா உங்களுக்கு வந்து நார்மல் டேஸ்ட் கிடைக்கும். அந்த பண்றதுதான் என்னது அது என்னது அது நேர்மையோட பண்ணுறது. நேர்மையா. ஓகே, வெரி குட் பிரபு. ஆனா வந்து அதுக்கும் மேல Maybe when you have your Divya Chakshur. திவ்ய சக்ஷு இஸ் ரிசல்ட் மாதாஜி. அது வந்து நீங்க கிருஷ்ண பத்தி ஒழுங்கா செஞ்சீங்கன்னா திவ்ய சக்ஷு இஸ் ரிசல்ட். வாட் இஸ் த ப்ராசஸ்? பணிவு பிரபு. பணிவு. ஓகே மாதாஜி, பட் வந்து வெரி குட். பட் வந்து பெருசு அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. Hare Krishna, is it when you surrender, Prabhu? Ashwini, Prabhu. Ashwini, you from Mataji? Sirumban, Prabhu. Sirumban, thank you Mataji. There's an answer. Ashwini Mataji கேட்டுட்டு கொடுங்க. நீ சொன்ன பதிலெல்லாம் வந்து கரெக்ட் தான், கோவப்படாதீங்க, ஓகேவா? பட் வந்து பாத்தீங்கன்னா when you fully surrender, then உங்களுக்கு வந்து ஃபுல் பிரேம கிடைக்கும், ஃபுல் அந்த சாண்டிங் டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து நான் வந்து இப்போ ரீசனா ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது வந்தது. ஆக்சுவலி நான் வந்து இதை டக்குன்னு சொல்லிட்டு போக முடியும் கிளாஸ்ல, ஒரு நிமிஷம் பிடிக்காது. ஏன் இந்த ராஜாஜி இந்த மாதிரி கேள்வி கேட்ட எல்லாரும் இது பண்றாரு நினைக்காதீங்க, தவறு நினைக்காதீங்க. வாய் நான் இதை கேட்கறேன்னா, நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லும் போது தேன் உங்களோட நம்மளோட அந்த அட்டென்டிவா நம்ம கேட்போம், என்னவா இருக்கும் அந்த கியூரியாசிட்டி வரும், ஆர்வம் வரும். தேன் அதுக்கப்புறம் அந்த காதெல்லாம் திறந்துட்டு நம்ம வந்து ரெடியா இருக்கும் போது தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆன்சர் போகும்போது டக்குன்னு அது உள்ள போகும். தட்ஸ் வாய் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் எல்லாரும் அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. கடைசியா வந்து அஸ்வினி மதேஜ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஆன்சரை. பட் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சோ மச். தட் இஸ் அ மெயின் விஷயம். ஃபுல்லி சரண்டர், தென் ஃபுல் பிரேம் கிடைக்கும். 50% சரண்டர், 50% டேஸ்ட் கிடைக்கும். 20% சரண்டர், 20% டேஸ்ட் கிடைக்கும். 0.5% சரண்டர், 0.5% டேஸ்ட் கிடைக்கும். நோ சரண்டர், நோ டேஸ்ட். நம்ம எப்படி சாண்ட் பண்ணோம், ஜஸ்ட் சாண்ட் த அல்பபெட் தான். HARHE அந்த மாதிரி வார்த்தை நம்ம ஒரு வேர்ட்ஸ் சொல்றோம்ல, அதுல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலா பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதுல வந்து தவறு கிடையாது, அது பண்றது ஓகே தான், வெரி குட் திங். பட் வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்படியே பண்ண போறோம்? அப்ப நம்ம வந்து நம்மளுடைய அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கிராஜுவலா ஏத்திட்டே இருக்கணும். நம்ம தட்ஸ் வை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தென் ஃபுல்லி சரண்டர், தென் the பிரேமா அந்த நாமத்தோட அமிர்தம் கிடைக்கும். தென் அப்ப ஹரிதாஸ் டாக்கூர் எப்படி 24 hours அவர் சாண்ட் பண்ணியிருந்தாரோ, அதே போல நம்ம 24 hours நோ ஈட்டிங். நாளைக்கு காலைல பசியால் கிடையாது, லஞ்ச் இல்ல, அப்புறம் வந்து என்னது உங்க டின்னர் கிடையாது, ஃபுல்லா நாமத்தை தான் டேஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இந்த சென்சஸோடைய அர்ஜி இருக்காது, நம்மளுக்கு புலன்களுடைய தாக்கம் நம்மளுடைய இருக்காது, தூக்கம் வராது. இப்ப எங்கேயாச்சும் மீட்டிங்ல போய் உட்காருங்க, மீட்டிங்ல ஹரே கிருஷ்ணன் சொன்னா தூக்கம் வந்துடும் நம்மளுக்கு. ஒரு கிளாஸ்ல உட்காந்தோன்னா ஆரம்பிச்சோன்னு தூக்கம் வந்துடும். ஆனா போன் பார்க்கும் போது நம்ம தூக்கம் வராது. ஏன்? அதுல ஆர்வம் டேஸ்ட் இருக்கு. அதே போல நாமத்துல டேஸ்ட் கிடைச்சோடனே நீங்க போன் பார்ப்போம். நம்ம 2-3 நான் 5 நிமிஷம் தான் ப்ரோ பார்க்கலான்னு எடுத்தேன், பார்த்தா அது 5 மணி நேரம் ஓடிச்சு ப்ரோ. எப்படி நடக்குது அது? பிகாஸ் சோ மச் டேஸ்ட் இருக்கனால டைம் ஓட தெரியாது. தட் சேம் திங் அப்ளை டு சுத்தநாமம். அதே தான் சுத்தநாமத்துக்கும். நீங்க நாம ஜபத்தை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கிட்டே பார்த்தா அதுக்கிட்டே மணி 4 ஆச்சு, அதுக்கிட்டே மணி சாயந்தரம் ஆயிடுச்சு, அதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஹரிதாஸ் டாக்கூர் சொல்றாரு, ஐயோ அவன சாண்டிங்கே ஒன்னும் முடிக்கலன்னு சொல்றாரு. அவரே சாண்டிங் முடிக்கல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காரு. நம்ம பிரபு நான் எல்லாம் செஞ்சிட்டேன் பிரபு, நான் அடுத்த வாரத்துக்கு சேர்த்து இப்பயே செஞ்சிட்டேன் பிரபு. நம்ம பண்றோம் நம்ம அப்படி. தட்ஸ் வை இஸ் வெரி வெரி சீரியஸ் மேட்டர். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல மகாபிரபு வந்து சனதன் கோஸ்வாமி சொல்றாரு, சைத்தன்ய சரிதாமிர்தா அந்தி லீலா சாப்டர் 4 டெக்ஸ்ட் 71 அத்தியாயம் 4 பதம் ஸ்லோகம் 71. மகாபிரபு தாரமத்யே சர்வஸ்ரேஷ்டா நாம சங்கீதானா நீனபராதே நமலைலே மாயா பிரேமோதானா. தாரமத்யே சர்வஸ்ரேஷ்டா நாம சங்கீர்த்தனா, which means என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 9 ப்ராசஸ் ஆஃப் பக்தி இருக்கு. 9 வகையான பக்தி ப்ராசஸ் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், தாசியம், சக்கியம், அப்புறம் ஆத்ம நிவேதனம், 9 ப்ராசஸ் இருக்கு.
அதுல வந்து சர்வசிரேஷ்டா நாம சங்கீர்த்தனா, அதுல நம்பர் 1 வந்து என்னதுன்னா நாம ஜெபம் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது வெரி இம்பார்ட்டன்ட்? நாம ஜெபம் பண்றது. செகண்ட் லைன், நீர் அபராதே நாம லைலே பாய பிரேம தனா. எப்ப நம்ம அந்த நாமத்தை நீர் அபராதி மீன்ஸ் வந்து வித்தவுட் ஒஃபென்ஸ், எந்த வகையான அபராதம் இல்லாம நம்ம சான் பண்ணுமே, ஆனால் பாய பிரேமதனா, நம்மளுக்கு பகவானுடைய அந்த நாமத்தோட பிரேமம் கிடைக்கும். யார் சொல்றா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு. சனாதன கோஸ்வாமிக்கு ஒன்னும் தெரியாமலாம் கிடையாது. சனாதன கோஸ்வாமிய ஒரு சாக்கா வச்சு யாருக்கு சொல்றாரு ஹரிபிரபு? நம்மளுக்கு சொல்றாரு. வெரி சிம்பிள் விஷயம். மகாபிரபு கொடுத்த வேர்ட்ஸ் இது. அதனாலதான் சில புரோபாதர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காரு, காலையில ஏஞ்சிட்டோன்னே நம்ம வீட்டுல ஆர்த்தி தான் செய்யறோம்னா செஞ்சுட்டு காலையிலே வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, நான் துளசி பூஜை எல்லாம் முடிக்கிறீங்க வச்சுங்களேன். ஓகே, ஒருவேளை சப்போஸ் நீங்க வேலைக்கு போறீங்க, வேலை நாள் உங்களுக்கு எதுவுமே டைம் இல்ல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆர்த்தி மட்டும் தான் போறீங்கன்னு வச்சுங்களேன். சிம்பிள் ஆர்த்தி போட்டுட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. இல்ல பிரபு, எனக்கு சிம்பிள் ஆர்த்தி போறதுக்கு டைம் இல்ல, நான் ஊதப்பத்திக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிடிக்கிறதுக்கு டைம் இல்ல, நான் ஏஞ்சோடனே குளிச்சுட்டு அப்படியே பறந்துடும் வேலைக்கு. வாட் எவர் எனி கண்டிஷன், காலை ஏஞ்சோன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைம் இருக்கும். உங்க ஆபீஸ் போய் உட்காந்துட்ட பிறகோ, இல்ல நீங்க பிசினஸ் இடத்துல போய் உட்காந்த பிறகோ, எங்காச்சும் போய் உட்காருவீங்க பாருங்க, கம்பெனி எங்க உட்காருவீங்க. ஜஸ்ட் முதல் நம்ம செய்ய வேண்டியது 10 ஒஃபென்ஸ் காலையிலே படிக்கணும். அப்புறம் சிசாஷ்டங்கம் படிக்கணும். நம்ம இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலையிலே படிக்கணும். சில புரோபா சொல்லியிருக்காரு. ஆனா ஆக்சுவலி நம்ம புரோபா குறிச்ச ரூல்ஸ் வந்து என்னன்னா, நம்ம மங்களாரத்தி முடிச்ச பிறகு, துளசி பூஜை முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து என்னது 10 நாம அபராதம் சிசாஷ்டங்கம் படிக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து காயத்ரி பண்றோம். பிராமணன் எடுத்தவங்க காயத்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து டெம்பிள் சர்வீஸ், விக்கிரக சர்வீஸ், சாண்டிங் பண்ணா சாண்டிங், காலையில குக்கிங் பண்ணா குக்கிங், இந்த மாதிரி சர்வீஸ் நீங்க போகலாம். இந்த நாம அபராதம் சிசாஷ்டங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு கிளாஸ்ல எடுக்க போறேன். நான் சிசாஷ்டங்கம் 8 சிசாஷ்டங்கம் இருக்கு. அது ஃபுல்லா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். திருப்பி நம்ம அதை இன்னொரு வாட்டி அதை திருப்பி நம்ம வந்து அந்த கிளாஸ் நம்ம எடுப்போம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சிட பிறகு, அண்ட் ஆல்சோ பிஃபோர் சாண்டிங், இப்ப நம்ம வந்து நம்ம டெம்பிள் ஹாலுக்கு வரோம். டெம்பிள் ஹாலுக்கு வந்துட்டோன்னே, இல்லைன்னா வந்து வீட்டுல வந்தும்போது உதாரணம் வச்சுங்களேன், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நம்ம வந்து பகவான் கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம போவோம். அவர் நமஸ்காரம் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம எந்த பிரணாமம் வந்து சொல்றோமோ இல்லையோ, வஞ்சா கல்பதுரு பச்சா கிருபா சிந்து பியே பச்சா பதிதானாம் பாவனப்பே வைஷ்ணப்பே நமோ நமக, அது நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். வஞ்சா கல்பதரு எச்சா, வஞ்சானா நான் நமஸ்காரம் பண்றேன், கல்பதருனா இஸ் அ டிசையர் ட்ரீ. எது அந்த ஆன்மீக லோகத்துல டிசையர் ட்ரீ, ஆன்மீக லோகத்துல அது எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரு மரம் இருக்கும். அந்த மாரி வைஷ்ணவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த மரம் மாதிரி, அவங்க அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய கல்பவிருஷா மரம் மாதிரி. தென் நம்ம வந்து அவங்க நமஸ்காரம் பண்ணணும். தென் வந்து அது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் அது என்ன வேர்ட்ஸ்னா, அதுல பதிதானா பாவனேப்பியோ நம்ம சொல்றோம்ல, பதிதானா பாவனேப்பியோ வைஷ்ணேப்பியோ நமோ நம்ம. பதிதானா பாவனேப்பியோனா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒருத்தருக்கு சொல்றது ஒரு வைஷ்ணவருக்கு மட்டும் நமஸ்காரம் பண்றது, எல்லா வைஷ்ணவருக்கும் நமஸ்காரம் பண்றோம். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிதானா நம்ம ரொம்ப கீழ்நிலையா இருக்கேன், ஐ எம் வெரி ஃபாலன் சோல், எனக்கு எல்லா வைஷ்ணவ கருணை கொடுங்க சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஓகேவா? என்னத்தை பிரார்த்தனை பண்ண, எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ண, என்ன மனசுல இருக்குன்னா, ஐ எம் நோயிங்லி ஓ அன்நோயிங்லி ஐ மேபி commit any offense, I praying I'm a person, please forgive me. நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் வந்து ஏதாச்சும் அபராதம் பண்ணியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. கிருஷ்ண பக்தி இன்னும் நல்லா வந்து நான் வந்து கிராஜுவலா ப்ராசஸ் பண்ணணும், நான் நல்லா முன்னேறணும் அவட பிரார்த்தனை பண்ணணும். அதனால வஞ்ச கவிதை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எங்க போனாலும் நீங்க அவசரமா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வஞ்ச கவிதை பண்ணிட்டு நீங்க போங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ் பக்தியை வந்து செஷனா எடுத்து வர்றதுக்கு. And only after complete all these we can chant. Okay, அதுக்கப்புறம் நம்ம சாண்டிங் நம்ம வந்து பண்ணணும் நம்ம. ஓகேவா? தென் வந்து தென் கண்டினியூ சாண்ட் வித் சிம்பிள் ஹார்ட். ஓகே, சாண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம வந்து வைஷ்ணவ நல்ல எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா கிளாஸஸ் கேட்கிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்ம மனசு வந்து வெரி சிம்பிள் ஹார்ட்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஏன்னா அப்பதான் சாண்டிங் டேஸ்ட் நம்ம உணர முடியும். ஓகேவா? தென் ஒன்னும் கேர்ஃபுல்லா அதோட என்ன இருக்கணும், எந்த ஒரு கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு அபராதங்கள் குறை சொல்றது வைஷ்ணவர்கள் முக்கால்வாசி மெயினா வந்து வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களை குருமார்களை
தூய்மையான பக்தர்களை குறை சொல்றத நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும். இந்த குறை பேசாத வாய் நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன நிறைய இடத்துல வந்து நிறைய அட்டூழியம் நடக்கதான் செய்யுது. ஓகேவா, அது எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போடுவாங்க. வைஷ்ணவ அபராதம் பத்தி கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கே பேசியிருந்தேன். அப்ப 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022லயே 2023லயே நான் பேசியிருந்தேன். ஃபுல்லா பக்தி தாக்கூரோட ஆர்டிகல் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா அதை கேட்டீங்கன்னா வைஷ்ணவ அபராதம் கேட்டீங்கன்னா நம்மள மண்டையில முடியெல்லாம் எஞ்சிடும். எல்லாம் ஃபுல்லா கூஸ் பம்ப் தான். அதுல அவ்வளவு அருமையா வந்து பக்தி தாக்கூர் வந்து சஹஜ தோசான்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்ல போட்டிருப்பாரு. அது தமிழ்ல 2 எபிசோட் நான் பேசி வச்சிருக்கேன் ஏற்கனவே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பக்திக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்போதான் நம்ம கிராஜுவல் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். தென் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாண்டிங் வந்து வராத படம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் சாண்டிங் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டடா பண்ணணும். சிம்பிள் ஹார்ட்டட் மீன்ஸ் எப்படின்னா எந்த ஒரு கபடத்தனம், நோ குருக்கட்னஸ், எந்த ஒரு கபடத்தனம் பொய் இருக்கக்கூடாது. அது எப்ப வந்து நடக்கும்? சாண்டிங் கான்ஃபரன்ஸ் பண்ணும் போதும் சரி, அசோசியேஷன் என் பகவான் கிருப்பா, வைஷ்ணவ கிருப்பா. தென் இந்த கன்க்ளூஷன் வந்து என்னது, நம்ம வந்து கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். எண்ட் ஆஃப் த லைஃப் கண்டிப்பா நம்ம வந்து கிருஷ்ண பிரேமையை வாழ்க்கை கடைசியில் இல்ல, நம்ம இருக்கும்போது கிருஷ்ண பிரேமை அடைய முடியும். நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்மளோட தலைப்பு வந்து என்னது, கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து ஸ்மூத்தா நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியும், கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். எவ்வளவு தடைகள், எவ்வளவு வாட் எவர் அப்டக்கிள், எந்த வகையான தடைகள் இம்ப்ளிமெண்ட் வந்தாலும் இதெல்லாம் கடந்து கொண்டு போக முடியும். அதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். வைஷ்ணவ பக்தர்களோட அசோசியேஷன், பிறகு வந்து நாமத்தோடைய மூடு வந்து என்னது, அம்பல்னஸ் அண்ட் வந்து செப்பரேஷன். பிறகு வந்து ஆச்சாரியோடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குட் அசோசியேஷன் சொன்னதெல்லாம் நம்ம இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே ஆனால் தென் நம்மளுடைய பக்தி சஸ்டைனா இருக்கும், நித்தியமாக இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, जय श्रीला प्रभुपाद महाराज की जय, जय श्री गौरंग नित्यानंद प्रभु की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. Yes, any question, கேள்விகள்?